இன்றைக்கி நம்ம பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் வேலூர் மாவட்டத்தில் திருப்பார்கடல் என்ற ஊரில் அமைந்துள்ள இக்கோயிலை தரிசனம் செய்ய சென்றோம். குறிப்பாக அன்று நாங்கள் சென்ற நேரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும் அனைவருக்கும் இங்கு சிறப்பு அர்ச்சனையும் அது சாமிக்கு அபிஷேகமும் நடக்கிறது. அந்த வாய்ப்பினை நாங்கள் பார்த்து ரசித்தோம். இக்கோயிலோட சிறப்பு அம்சங்கள்: சிவனின் ஆவுடை மீது நிற்கும் திருமால் இக்கோயில் அருள்பாலிக்கிறார். இது சைவ சமயத்தில் வைணவத்தின் கலவையாகும். சிவனும் விஷ்ணுவும் சமம் என்பதை இது குறிக்கிறது. இங்கு மூலவருக்கு சொர்க்க வாசலுடன் சேர்ந்து 3 வாசல்கள் உள்ளன. இதனால் வைகுண்ட ஏகாதசி சமயங்களில் சொர்க்கவாசல் திறக்கும் போது நேரடியாக மூலவரையே தரிசனிக்கலாம். இக்கோயில் குறித்து நிலவும் ஒரு சுவையான கதை. காஞ்சிக்கு வந்த மகரிஷிக்கு திருமால் தான் விருப்பமான தெய்வம். அந்த நகரத்தில் உள்ள பல்வேறு பெருமாள் கோயில்களில் உள்ள தெய்வ திருமேனியையும் தரிசித்தார். அருகில் உள்ள திருப்பார்கடல் என்ற ஊரில் அற்புதமான ஆலயம் உள்ளதாக ஒருவர் கூறியதை கேட்டு திருப்பார்கடலுக்கு இந்த மகரிஷி கிளம்பினார். திருப்பார்கடல் குறித்து அவருக்கு தகவல் கூறியதற்கு அவர் திருமால் கோயிலுக்கு மட்டுமே செல்வார் என்பது தெரியாது. ஏகாதசி முடிவதற்குள் திருமாலின் ஆலயம் ஒன்றுக்கு சென்றே ஆக வேண்டும் என்று திருப்பார்கடலுக்கு விரைந்தார். திருப்பார்கடல் ஊரில் உள்ள கோயில் கோபுர வாயிலுக்கு சென்றார். உள்ளே உள்ள நந்தியின் உருவத்தை கண்டு உடனடியாக அங்கிருந்து வெளியேற முயன்றார். அப்போது அவரை எதிர்கொண்டு ஒரு முதியவர் கோயிலில் நுழையாமல் திரும்புவது குறித்து கேட்டார். அதற்கு மகரிஷி தான் திருமாலின் ஆலயங்களுக்கு மட்டுமே செல்வதாகவும் இது சிவன் கோயிலாக இருப்பதால் திரும்புவதாக கூறினார். அதற்கு அந்த முதியவர் இது திருமாலின் ஆலயம்தான் என்றும் அவரை அழைத்து செல்வதாக கூறியதால் தன் கண்களை ஒரு துணியால் கட்டிக்கொண்டு முதியவரின் கையை பற்றி கொண்டு கோயிலுக்குள் சென்றார். கோயிலின் கருவறையில் சிவலிங்கம் கட்டப்பட்ட கண்களோடு கருவறையில் உள்ள முதன்மை தெய்வத்தை கைகளால் தடவி பார்த்தார். சிவனின் உருவத்தை தவறியும் பார்த்துவிடக்கூடாது என தலையில் மகுடம், கைகளில் சங்கு, சக்கரம், கதை ஒவ்வொன்றத்தையும் தொற்றுணர்ந்த அந்த மகரிஷி அது திருமால் தான் என்பதை நிச்சயப்படுத்தி கொண்டு கண்களை திறந்த பார்த்தபோது அங்கே சிவலிங்கத்தின் மீது திருமாலின் உருவம் காணப்பட்டது. அரியையும் அரணையும் ஒரு சேர பார்த்தபோது அவரது அகக்கண் திறந்தது. தன் தவறை மன்னிக்குமாறு இறைவனை வேண்டினார்.